அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான தலைப்பு. திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடாத ஜாதகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கணும். இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு மக்கள் ஜோதிடர்கிட்ட போகிறாங்க, சரிங்களா? அவங்க பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு 12க்கு 10 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, தாராளமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேசாக அந்த அவ்வளோதான், அதோட அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு திருமணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இதனால் நிறைய திருமணங்கள் தோல்வியில் தான் முடியும். ஒரு வருஷத்துக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸுன்னு போயிடுறாங்க. வெளியே தெரியாமல் எத்தனையோ தம்பதிகள் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. வெளியே தெரிஞ்சு கோர்ட்டுக்கு போய், சரிங்களா, டைவர்ஸ் வரைக்கும் போன திருமணங்கள் நிறையா இப்போ நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வெறும் இந்த ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்யாமல், வெறும் நட்சத்திரத்தை பொறுத்த மட்டுமே பார்த்துட்டு 8 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிடர்களால் வரக்கூடிய பிரச்சனை தான் மெயினாக. ஒரு தம்பதிகளை சேர்த்து வைக்கும் முன் இருவருடைய ஜாதகங்களையும் நல்ல முறையில் ஆய்வு செய்து, சரிங்களா, ஏன்னா சாதக பாதகங்கள் நிறைய அந்த ஜாதகத்தை பார்த்தா வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே தீர்வில்லை, அது முக்கியம்தான். ஆனால் அது ஒரு 25% வச்சுக்கோங்களேன். அப்போ மிச்சம் 75% வேறு விஷயங்கள் இருக்குது ஜாதகத்தில். அப்போ அது எல்லாமே பார்க்கணும், கவனமாக பார்த்து தான் நம்ம இந்த ஜோடிகளை இணைக்கலாமா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணும், ஆண் பெண் ஜாதகத்தை பார்த்து. இப்போ இதில் இன்றைய தலைப்பு திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடாத ராசிகள், ஜாதகங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லக்கணம் என்பது 1ஆம் பாவம். லக்கணத்தை வச்சு தான் நம்ம 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4, 5, 6, 7, 8, 9 அப்படி பார்க்கலாம். இதில் லக்கணம் 1, சரிங்களா. 7ஆம் பாவகம் திருமண பாவம், களத்திர ஸ்தானம். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். 7ஆம் பாவகம் தான் திருமணத்துக்குரிய பாவகம். அப்போ ஃபஸ்ட்டு லக்கணம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். லக்கணத்தில் எந்த கட்டத்தில் லக்கணம் நிற்குது, லக்கணத்தோடு இணைந்த கிரகங்கள் என்ன, லக்கணம் பலமாக இருக்கிறதா, லக்கண அதிபதி, அந்த கட்டத்துக்குரிய அதிபதி பலமாக இருக்காரா, அது நம்ம பார்க்கணும், சரிங்களா. அடுத்த லக்கணத்தோட இணைந்திருக்கிற கிரகங்கள் எப்படி இருக்குது, லக்கணத்தை பார்வை செய்யக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்கள் பார்க்குதா இல்லை பாவ கிரகங்கள் பார்க்குதா, அதை பார்க்கணும். அப்போ லக்கணம் வீக்காக இருக்கா இல்லை பலமாக இருக்கான்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதே போல் ஆணுக்கும் பார்க்கணும், பெண்ணுக்கும் பார்க்கணும். இருவரும் பலமாக இருந்தால் ஒரு 10% ஓகே. அடுத்தபடியாக களத்திரஸ்தானம், 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகத்தில் இப்போ பெரும்பாலும் ஆணை பொறுத்தவரை சுக்கிரன் மனைவி, பெண்ணை பொறுத்தவரை கணவன் என்பது செவ்வாய். அப்போ உங்களுக்கு 7ஆம் பாவகத்தை பார்க்கணும். அதில் இந்த செவ்வாயோ அல்லது பெண் ஜாதகத்தில் செவ்வாயோ ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனோ இருந்துச்சுன்னா, அது சுக்கிரன் இருந்தால் அது ஒரு களத்திர தோஷத்தை கொடுக்கும். இருந்தாலும் அந்த 7ஆம் அந்த சுக்கிரனுக்கும் சரி செவ்வாய்க்கும் சரி அந்த வீடு கொடுத்த அதிபதி எப்படி இருக்காருன்னு பலமாக இருக்காரா. இப்போ 7ஆம் இடத்தை சுபக்கிரகங்கள் பார்க்குதா இல்லை பாவக்கிரகங்கள் பார்க்குதா, 7ஆம் இடத்தில் ராகு கேது உட்கார்ந்துருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சனி, ராகு, கேது, இது எல்லாமே கொஞ்சம் வில்லங்கமான சமாச்சாரங்கள். திருமணத்தை வில்லங்கத்தில் முடிய விட்டுறோம். அதில் கெட்ட கிரகங்கள், பாவக்கிரகங்கள் இருந்தால் 7ஆம் பாவத்தில் சரி, பாவக்கிரகங்களே இருக்குது. ஆனால் 7ஆம் பாவக அதிபதி அந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் வீடு கொடுத்த அதிபதி எப்படி இருக்காருன்னு
இப்போ செவ்வாய், பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம், பரிவர்த்தனை இப்படி சிறப்படைந்து இருந்து பலமாக இருந்தால் அது நல்ல ஜாதகம். கணவராக வரக்கூடிய அந்த நபர் நல்ல நபராக இருப்பார். அதே போல் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம், அந்த கிரகம் பலமாக இருக்கா, ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம், பரிவர்த்தனை இதெல்லாம் பெற்றிருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் அந்த ஜாதகம் பலமான ஜாதகம். ஸோ இந்த 2 ஜாதகத்தை வந்து இணைக்கலாம். ஆனால் அப்படியே ரிவர்ஸில் பெண்ணுக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த அதிபதி பகை, நீசம், அதே போல் 6, 8, 12 இந்த மாதிரி இடங்களில் போய் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து வீக்கான ஜாதகம். அப்போ அந்த ஜாதகத்தில் அதே போல் தான் பெண்ணாக இருந்தால் செவ்வாய், ஆணாக இருந்தால் சுக்கிரன், பகை, நீசம் அல்லது பாவக்கிரகங்களுடைய பார்வை, ராகு, சனி, கேது இவங்களுடைய பார்வை மற்றும் அதாவது 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானத்தில் போய் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகம் வீக்கான ஜாதகம். ஸோ இதை வந்து நம்ம இணைக்கக்கூடாது. சரி, 2 பேருக்குமே இந்த மாதிரி இருந்தால் இணைக்கக்கூடாது. ஒருவருக்கு பலமாக இருக்குது, ஒருவருக்கு கொஞ்சம் சுமாராகவே இருக்குது, அதை நம்ம இணைக்கலாம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? சரி, 2வது லக்கண சந்தி, கண்டாந்திர லக்கண சந்தி அதுக்கு பேர். இது என்ன அப்படின்னா இதை பார்க்கணும். இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ லக்கணம் எந்த இடத்துல விழுந்திருக்கு. இப்போ உதாரணமாக ராசிகளில் நீர் ராசிகள் அப்படின்னு எடுத்தோம்னா கடகம், விருச்சிகம், மீனம். சரிங்களா? நெருப்பு ராசிகள் எடுத்தோம்னா மேஷம், சிம்மம், தனுசு. இப்போ இது எல்லாமே பாருங்கள் ஒட்டி ஒட்டி இருக்கும். நீர் ராசி நீருக்கும் நெருப்புக்கும் ஆகாது இல்லையா? பாருங்கள், கடகம் நீர் ராசி, சிம்மம் நெருப்பு ராசி. சரிங்களா? விருச்சிகம் நீர் ராசி, தனுசு நெருப்பு ராசி, மீனம் நீர் ராசி, மேஷம் நெருப்பு ராசி. இது எப்படி பொருந்தும்? இது எப்படின்னா இது நம்ம பிரித்து பார்க்கணும். இப்போ ஒரு ராசி கட்டத்தில் 3 நட்சத்திரம், ஒவ்வொன்றுக்கும் வந்து நட்சத்திர பாதங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நட்சத்திரமும் பாதம் இருக்கு. இதில் அந்த கடைசி இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷம்னு வச்சுக்கோங்க. அதில் கடைசி நட்சத்திர பாதம் கார்த்திகை 1, ஒட்டியே வரக்கூடிய அடுத்த நட்சத்திர பாதம் கார்த்திகை 2. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா லக்கணப்புள்ளி 2 டிகிரி வித்தியாசத்துக்குள்ள இருந்தால், அதாவது ஆணுக்கு வந்து கார்த்திகை 1ஆம் பாதம், பெண்ணுக்கு கார்த்திகை 2ஆம் பாதம். அதே போல் கடகத்தில் ஆயில்யம் 4ஆம் பாதம், சிம்மத்தில் மகம் 1ஆம் பாதம், மக நட்சத்திரம். இது வந்து ஆண் பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே போல் விருச்சிகத்தில் கேட்டை 4ஆம் பாதம், தனுசில் மூலம் 1ஆம் பாதம். அப்படி இருந்தால் அந்த ராசிகளை நம்ம இணைக்கக்கூடாது. கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்தடுத்து இருந்தால் பரவாயில்ல. சரிங்களா? அடுத்தடுத்து மற்ற பாதங்களை வந்து இணைக்கலாம். 0.2% இருக்கக்கூடிய அந்த ஜாதகங்களை நம்ம இணைக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தபடியாக அடுத்து 6ஆம் அதிபதியின் திசை. இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 6ஆம் கட்டம், ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 6ஆம் புள்ளி, 6வது கட்டம், அந்த கட்டத்தின் அதிபதி யாருன்னு பாருங்கள். அவருடைய திசை நடந்துகிட்டு இருந்தால் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் அதே மாதிரி 6ஆம் அதிபதியுடைய கட்டம், அந்த 6ஆம் கட்டத்தில் உள்ள அதிபதியுடைய 6ஆம் ராசி கட்டத்தினுடைய அதிபதியுடைய திசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இருவருக்குமே வந்து 6ஆம் அதிபதி திசை நடக்குதுன்னா அந்த ஜாதகத்தை நம்ம நினைக்கணும். வேற இருந்தால் பரவாயில்ல. ஆனால் 2 பேருக்குமே 6 நடக்குது, ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு 3 மாதத்தில்
அந்த திசை முடியுது அப்படின்னா நிச்சயம் பண்ணிக்கலாம். அந்த 3 மாதம் கழித்து தான் திருமணம். அப்படி பண்ணினால் சிறப்பு. அடுத்து, ஒரு ஆண் ஜாதகத்தில் குருவும் பெண் ஜாதகத்தில் செவ்வாயும், சரிங்களா, ராகு கேதுவோட இணைந்து இருக்கக்கூடாது. அல்லது அவர்களுடைய நேரடி பார்வையான அந்த 7ஆம் பார்வை, மெயினாக 7ஆம் பார்வை இருக்கக்கூடாது. அதே போல் ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன், ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து மனைவி, பெண் ஜாதகத்தில் சுக்கிரன், பெண் ஜாதகத்திலே சுக்கிரன் வந்து என்ன அப்படின்னா ஜாதகி, அதான் மணப்பெண் வச்சுக்கோங்களேன். பெண் ஜாதகத்தில் சுக்கிரன், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் மனைவி, பெண் ஜாதகத்துக்கு ஜாதகியே தான். அவங்க கூடயும் இந்த ராகு கேது இணையக்கூடாது. அல்லது நேரடியான அந்த 7ஆம் பார்வை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த ஜாதகத்தை நாம் இணைக்கக்கூடாது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ ராகு கேது ரெண்டுமே எதிர் திசையில் கரெக்டாக 180 டிகிரியில் இருக்கும். இந்த 2 அப்படியே ஒரு கோணை போட்டுக்குங்க. இந்த 2 கோட்டு, இந்த ஒரு நடுவில் ஒரு கோணை போட்டுங்க. இந்த கோட்டுக்கு ஒரு சைடு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாயும் ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த கோட்டுக்கு எதிரெதிர் திசையில் செவ்வாயும் சுக்கிரனும் இருந்தால் அந்த ஜாதகத்தை நாம் இணைக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ ஏன்னா எதிரெதிர் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக தான் இருக்கும். ராகுவும் கேதுவும் வந்து அந்த அந்த திருமண பந்தத்தை முறிச்சு விட்டு சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இதையும் நம்ம வந்து இணைக்கக்கூடாது. அடுத்தபடியாக சூரியன் சனி, சரிங்களா, சூரியன் சனி ஒரு ராசியில் எந்த கட்டத்தினாலும் இருக்கட்டும், ஒரு ராசியில் 12 கட்டத்தில் எந்த கட்டத்தினாலும் சூரியனும் சனியும் இருந்தால், ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்தையும் நம்ம இணைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் சூரியனும் சனியும் ஜென்ம பகை உள்ள கிரகங்கள், ரெண்டுக்குமே சுத்தமாக ஆகவே ஆகாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தை நாம் இணைக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள் பிரிவு வந்துடும். அதனால் அதை ஒன்றை பார்க்கணும். அப்புறம் 2வது அஸ்தமனம். இப்போ சூரியன் எந்த இடத்துல நிற்குதோ, சூரியன் கூடவே தான் வந்து, ஏன்னா முக்கூட்டு கிரகங்கள் வந்து சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகமும் ஒரே கடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தடுத்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, 8 டிகிரிக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். சூரியனுக்கு 8 டிகிரியில் சுக்கிரன் இருந்தாலும் சரிங்களா, சூரியனுக்கு 8 டிகிரிக்குள்ள செவ்வாய் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஜாதகங்களை நாம் இணைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 10 டிகிரிக்கு தாண்டிடுச்சுன்னா ஓகே, அந்த ஜாதகத்தை நம்ம இணைக்கலாம், சிறப்பு. ஸோ இதை மெயினாக நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்லை, தசாபுத்தி பலன் பார்க்கணும். சரிங்களா? அடுத்து என்னென்ன தோஷங்கள் இருக்குது அதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம நட்சத்திர பொருத்தத்துக்கே வரணும். அப்போ இவ்வளோ விஷயங்களை நம்ம கரெக்டாக பார்த்து அந்த திருமணத்தை செலக்ட் பண்ணோம்னா அந்த ஜோடிகள் ஓரளவுக்கு வாழ்க்கையில் எல்லாருக்கும் தான் பிரச்சனை வரும். ஆனால் அந்த கடைசி வரைக்கும் வந்து அவங்க உள்ள ஒரு ஒற்றுமைங்கிற ஒரு உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் பார்த்து நல்ல முறையில் முடித்தோம்னா அந்த திருமணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சில பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகங்களை நம்ம வந்து இணைக்கக்கூடாது. சரிங்களா? இணைத்தால் அது விருத்திக்கு வராது, அது பிரச்சனை தான் கண்டிப்பாக போய் முடியும். ஸோ அதனால் நம்ம இதை திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்து நல்ல ஜோதிடரை பார்த்து திருமண பொருத்தத்தை கொடுத்தீங்கன்னா அவர் நல்லா இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாருன்னா அது வந்து நல்லா ஜெயிக்கும் வாழ்க்கை. வாழ்வாங்க வாழ்க வளமுடன்.